எங்கும் பார்க்க முடியாத ஒரு சனசமுத்திரமாக தேர்கள் முத்தேர்கள் வெள்ளம் பெற போகின்றன. பெற முடியாமல் முண்டியடித்து வருகிற காட்சி. ஆகமம் சாராத சன்னிதானமாக இருந்தாலும் ஒரு தேரினுடைய அமைப்பு என்பது போற்றுதற்குரியது. செல்வச்சன்னதியானுடைய தேர் ஓடினால் நமக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் என்ற. அனைவருக்குமே வணக்கம். ஆற்றங்கரை வேலவன் அன்னதான கந்தன் என்று சிறப்பாக சொல்லப்படுகின்ற செல்லச்சின்னதி முருகப்பெருமானுடைய ரதோற்சவம், வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய நாளில் ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெறுகிறது. பழமை போலவே நிறைந்த அடியவர்கள் நேற்றைய நாளில் மாலை பொழுதுல கூட பார்த்துருப்பீங்க. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடை சூழ்ந்திருக்கு. அந்த சப்பரத திருவிழா எல்லாம் இடம்பெற்றிருந்தது. நேற்று இரவில இருந்து சென்னதியான நோக்கி காவடிகள் எல்லாம் வந்து இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே சமயம் இன்றைய நாளில் கூட இந்த ஆலய வீதி முழுவதுமாக இந்த காவடிகளை பார்க்க முடியும். அதே முறை நிறைந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்களை இந்த உயிர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பக்தி பூர்வமானதும் ஒரு எங்களுடையது, எங்களோடு வந்திருக்கக்கூடியது என்ற மாதிரியாக எங்களோட வீட்டில் வந்திருக்கக்கூடியமாக நேற்றைய இரவு பொழுதிலிருந்து இங்கே தங்கி இருக்கக்கூடிய அடியவர்கள் என நிறைந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இன்றைய நாளில் செல்லச்சன்னதியாக தேரேறி வரப்போகின்றார். 3 தேர்கள் முத்தேர்கள் வெள்ளம் பெறப்போகின்றன. தொடர்ந்து இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகள், சிறப்பான நிகழ்வுகள், தேர் திருவிழா காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனிமையான ஒரு காலை பொழுதில் ஆற்றங்கரையை நோக்கி, ஆற்றங்கரை வேலவனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்கலாம், சூரியன் தன்னுடைய ஒளிக்கீட்டுகளை அங்கே ஆலயத்தினுடைய மேற்பகுதியில் நீங்கள் அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒளிக்கீட்டுகளை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக இந்த பாலத்தினூடாக போகலாம் என்று நேற்றைய தினம் இந்த சப்பர காணொலியெல்லாம் போட்டிருக்கேன். இன்றைய தினம் இந்த பாலத்தினூடாக தான் போக போகிறோம். நேற்று மாலையில் போயிருந்தாங்க, இன்றைக்கு காலையில் போக பொழுது பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ரம்மியமான அழகிய அந்த காட்சி என்று அங்கே பாருங்கள். சூரிய பகவான் வந்து நேராக அந்த சன்னதியானுடைய கோபுரத்துக்கு அருகிலே நின்று அந்த ஒளிக்கீட்டை வீசிக்கொண்டிருக்கின்றார். அப்படியாக நிறைந்த மக்கள் தொடர்ச்சியாக இங்கே வரப்போகிறார்கள். நான் இப்பொழுது காலை ஒரு 6:30 மணி அளவில் போய்கொண்டிருக்கிறேன். 7 மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகும் என்று சொன்ன அபிஷேகங்கள். அப்படியாக இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பான காட்சிகளை பார்க்கலாம். நிறைந்த அடியவர்கள் அங்கே நீராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்கள். ஆற்றங்கரையிலே இந்த நீர் வந்து பிணிகளை நீக்கக்கூடியது, இல்லாட்டி அவர்களுக்குரிய அந்த மன வருத்தங்களை, வேதனைகளை எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு நீராக இந்த ஆற்றங்கரை வேலனுடைய இந்த நீர் இருக்குது. இங்கே வந்து நீராடி முருகப்பெருமானை தொடர்ந்து சரிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய வளமையாக இருக்குது. சன்னதி கோவில் எங்களுக்கு இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்திருப்பார்கள், உறவாடுவார்கள். நேற்று நாளில் கூட இரவு வந்து இங்கே தங்கியிருந்தவர்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். காலையில் இங்கே தேநீர் ஏற்பாடு வசதிகள் கூட இங்கே செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இலவசமாக. நிறைந்த அடியவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே தேருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தேங்காய்கள் உண்மையாகவே அந்த மலை போலன்னு சொல்வார்கள். இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலையும் பார்க்கலாம். அப்படியாக மலை போல் தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கு. கம்பீரமாக முருகப்பெருமானுடைய இந்த தேருக்கெல்லாம் நீண்ட வரலாறு இருக்குது. பின்னர் வரக்கூடிய இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னர் இருந்த தேர் வந்து எரிக்கப்பட்டது, அதன் பின்னர் புதிதாக தேர் அமைக்கப்பட்டது எல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. அச்சமடியவர்கள் இந்த இடத்துல வருவார்கள். இப்போ லேசாக நடந்து போக இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதால் நடந்து போகிறதுக்கே சிரமப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். அசைவதற்கு கூட சிரமப்பட வேண்டிய நிலைமையாக இருக்கும். அங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டு நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் அந்த தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். காலை பொழுதிலே இங்கே கந்தப்பெருமானை நோக்கி காவடிகள் படையெடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக எவ்வளவு பேர் அங்கே ஆடி கொண்டு வருகிறார்கள் நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் முழுவதும் இந்த தூக்கு காவடிகள், பறவை காவடிகள் மக்களாலே நிறைய போகின்றது. சன்னதியான் முடங்க போகின்றார் என்று தான் சொல்லணும். என்றால் அசைய முடியாத அளவுக்கு இந்த இடத்துல நிறைந்த மக்கள் வருவார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைந்த காவடிகள் தொடர்ச்சியாக வருது. அதே சமயம் நாங்கள் இந்த தேரோற்சவம், இந்த ரதோற்சவத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக அல்வானேஷன் அண்ணாவுடன் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பின்னர் இங்கே இடங்கக்கூடிய இந்த பூஜை நிகழ்வுகள், அதே சமயம் அவர் அங்கே கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே முருகப்பெருமானுக்கு இடம்பெறக்கூடிய அபிஷேக காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அடியவர்களே, அற்புதமான பொழுதிலே தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே நிறைந்திருக்கிறோம். இன்று தேர் திருவிழா சிறப்பாக எம்பெருமானுடைய திருவருளினாலே இன்றைய சனிக்கிழமை இடம்பெற இருக்கிறது. காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. சூரிய பகவான் அற்புதமான ஒளிக்கீற்றை இந்த மண்ணிலே காட்டியிருக்கிற வேளை பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தொண்டமனாரை நோக்கி வருகை தருகிற காட்சியை பார்க்கிறோம். இப்போது வெள்ளிவேல் அழகனுக்கு அபிஷேகம் இடம்பெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் தொண்டைமனாறு நோக்கி வருகிறார் என்றால் சிங்கார வேலன் எங்கள் அருளை அள்ளி கொடுக்கிற அன்னதான கந்தனுக்கு இன்று தேர் திருவிழா. அடியவர்களே, ஆலயத்தினுடைய மணி ஒலித்துக் கொண்டிருக்கிறது, பறை முழங்குகிறது. காவடிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான காவடிகள் இப்போது கந்தன் திருவடிகளை நாடி வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
அங்கே நாலா திசைகளிலும் அடியவர்கள் பெற முடியாமல் முண்டியடித்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். எங்கும் பார்க்க முடியாத ஒரு சனசமுத்திரமாக இன்றைய தேர் திருவிழாவிலே அடியவர்கள் நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். முருகா முருகா என்று ஓதுவார் முன்னே கந்தன் வருவான் அல்லவா. களலடிகள் தொழுகிற அடியவர்களுக்கெல்லாம் செல்வச்சன்னதி வெள்ளிவேல் அழகன் அற்புதமாக காட்சி கொடுக்க போகிறான். ஆறுமுக சாமியாக நின்று அருளுகிற கந்தவடிவேலன் 1981ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட புதிய சித்திரத்தேர் 1984ஆம் ஆண்டு சிறப்பாக வெள்ளோட்ட பெருவிழாவை கண்ட திருத்தேர் இன்றைய காலை பொழுதிலே இப்போது இந்த திருவீதியிலே அந்த திருத்தேர் தீக்கிரையாக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதிய சித்திரத்தேர் அமையப்பெற்று முருகப்பெருமானுக்கு அமையப்பெற்ற சித்திரத்தேர் தான் நாங்கள் பார்க்கிறோம். அது அழகாக வண்ணமுற நிற்கிறது. அங்கே பெருமானுடைய திருவருள் நிறைந்த சித்திரத்தேர் இன்று புறப்படுகிற வேளை பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வடக்கயிறு பற்ற போகிறார்கள். அங்கே பாருங்கள், மலை போல தேங்காய் குவிக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொரு அடியவர்களும் தப்தம் நேர்த்தி கடனுக்காக கொண்டு வந்து இந்த இடத்திலே தேங்காய் குவித்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் அடியவர்களை பார்க்கிறோம். அங்கே வானளாவி கற்பூர தீபம் சுடர்விட்டு பரவுகிற காட்சியை பார்க்கிறோம். அங்கே தொண்டமனாற்றங்கரையிலே காலை பொழுதிலே இந்த கணப்பொழுதிலே கூட அடியவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். முருகா முருகா என்ற நாமம் சரண அந்த கோஷமாக எங்கு ஒலிக்கிறது. அங்கே வடக்கயிறு பிடிப்பதற்காக அடியவர்கள் நீண்ட வரிசையிலே காத்திருக்க போகிறார்கள். இப்போது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் மத்தியிலே முருகப்பெருமானுடைய ஒரு முறையேனும் வெள்ளிவேல் அழகனை கண்ணார கண்டுவிட முடியாதா என்று அங்கே அடியவர்கள் காத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அன்னதான கந்தன், ஆலமிலை அமுதுண்ட கந்தன், அன்னதானமாக இருக்கும் அடியவர்களுக்கெல்லாம் பசிப்புணியை ஆற்றிய கந்த பெருமான் அல்லவா வேலவனாக இன்றைக்கு வெள்ளிவேலவனாக திருத்தேரிலே அனுகரிக்க போகிறான். தேர் என்பது அக்கினி சுவாலையினுடைய வடிவத்தை ஒற்றது. தேரிலே 3 வடிவங்கள் இருக்கிறது என்பர்களே. முதலாவது ருத்ரபாகம் என்று சொல்லப்படுவது கலசம், விஷ்ணுபாகம், பிரம்மபாகம் என்று 3 பாகங்களை ஒரு திருத்தேர் கொண்டது. அதிலே ஆகமம் சாராத சன்னிதானமாக இருந்தாலும் ஒரு தேரினுடைய அமைப்பு என்பது போற்றுதற்குரியது. அதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அதாவது இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் என்று சொல்லப்படுகிற 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டு 4 சக்கரங்கள் அமையப்பட்டிருக்கிறது. அங்கே அருமையாக 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கே பிரம்மதேவன் தேரோட்டியாக அமர்ந்திருக்கிறான். அற்புதமான திருத்தேர், எண்கோண வடிவத்திலே அமையப்பெற்ற பெருமானுடைய திருத்தேரை நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். செல்வச்சன்னதியானுடைய தேர் ஓடினால் நமக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் என்ற நம்பிக்கை அடியவர்களுக்கு இருக்கிறது. அதனாலேதான் ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகிற மும்மலங்களை அழிப்பதற்காக மூவுலகும் காக்கிற எல்லாம் வல்ல தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதன் அல்லவா, பிரணவ பொருள் தெரியாத பிரம்மனை சிறையில் அடைத்தவன் அல்லவா, தத்துவத்தின் குழந்தையாக இருக்கிற முருகப்பெருமானுக்கு இன்று அற்புதமான தேர் பவனி வரப்போகிறது. அதனாலேதான் அடியவர்கள் எல்லாம் இந்த தேரை பார்ப்பதற்காக முருகனை தேரிலே கண்டால் கோடி புண்ணியம். அழகன், குமரன், குலகன் எங்களை எல்லாம் காக்கிற தொண்டமனார செல்வச்சன்னதியான் இன்னும் சற்று நேரத்திலே தேரிலே பவனி வரப்போகிறான். அந்த திருக்கோலம் கண்டுகொள்ள அடியார்கள் அங்கிருந்து இங்கு வருவதும் இங்கிருந்து அங்கு போவதுமாக அங்கே முருகப்பெருமானை கண்டுகொள்ள ஆவலாக காத்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அடியவர்களே, இன்றைக்கு வடம் பிடித்தால் வான் உலகத்திலே இடம் பிடிக்கலாம் என்ற ஒரு அசையாத நம்பிக்கையிலே தான் இந்த தேரனுடைய வடக்கயிறை பிடிப்பதற்காக அடியார்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவர்களுடைய தேவ சேனாதிபதியாகிய அந்த வீரபாகு தேவர் வழிபட்ட முருகப்பெருமான் கேட்டவர்க்கெல்லாம் கேட்டபடி வரங்கொடுக்கின்ற பூவுலகத்திலே மாந்தர்களுக்கு வரங்கொடுக்கிற இஷ்டபதி தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமான் அல்லவா. அதனாலேதான் சிறப்பு பொருந்திய பெருமானுக்கு பெருந்தேர் அமைந்திருக்கிறது. இந்த தேரை செய்த இஷ்டபதி அவர்கள் விஸ்வபிரமஸ்ரீ நீர்வேலியூர் மோகன் அவர்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அவர்தான் இந்த தேரை வடிவமைத்தவர். எனவே அவர் அற்புதமான ஒரு தேரை வடிவமைத்திருக்கிறார் என்றால் பல்லாயிரக்கணக்கான அந்த நுட்பமான தேரிலே இருக்கிற சிற்ப கலைகளை எல்லாம் இந்த காணொளியினூடாக உங்களுக்கு நுணுக்கமாக காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்றை தாங்கி இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை தாங்கி இருக்கிறது. மௌனபூசையற்ற கதிர்காமனுடைய வரலாறு முதல் அத்தனை வரலாறுகளும் இந்த தேரிலே வடிவமைத்திருக்கிறார்கள். அங்கே ஔவைக்கு அருள் செய்த அந்த ஞானத்தினுடைய திருவருளை கொடுக்கக்கூடிய நாயகனுடைய அத்தனை சாராம்சமும் ஒரு தேரிலே பொறித்திருக்கிறார்கள் என்றால் அந்த தேர் ஒரு வரலாற்றினுடைய இடம் பிடித்தது. ஊர்கூடி பெருவிழாவிலே தேர் பிடிப்பது என்பது ஒரு வரலாற்றில் இடம் பிடித்திருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய மனங்களிலே இருக்கிற அழுக்காறுகளை எல்லாம் அகற்றுவதற்காகவும் அழிப்பதற்காகவும் கந்தவேல் பெருமான் இன்றைக்கு ரதம் ஏறப் போகிறார். இன்னும் அடியார்கள்
பல காவடிகள் பல பாகங்களிலிருந்தும் வருவதை பார்க்கிறோம். அங்கே அடியவர்கள் எல்லாம் மங்கையர்கள் எல்லாம் அங்க பிரச்சனம் மன்னிக்க வேண்டும், அடியவர்கள் எல்லாம் அங்கே அடியளித்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். ஆடவர்கள் எல்லாம் அங்க பிரச்சனம் செய்ய போகிறார்கள். தேருக்கு பின்னே பாருங்கள், இப்போது கூட அங்கே ஆற்றியை குளித்து விட்டு தேங்காயோடு வந்து நிற்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேர்த்திக் கடன்களை தப்தம் நேர்த்திக் கடன்களை செய்வதற்காக முருகனுடைய வாசலில் நிறைந்திருக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். மீண்டும் இந்த காணொளியின் பின்னூட்டத்திலே இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வுகளோடு மீண்டும் இணைய இருக்கிறேன் என்று கூறி எம்பெருமானுடைய இந்த தேர்ப்பவனியை இப்போது அங்கே என்னென்ன நடைபெறுகிறது என்பதை காணொலியினூடாக கண்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். நன்றி. அல்வாய் நேசனனுடைய மிக தெளிவான விளக்கமான ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள் நம்புகின்ற இந்த தேர் திருவிழா தொடர்பாக அங்கே நீங்கள் காட்சிகளை பார்த்திருப்பீங்கள். இந்த கும்பங்களுக்கான பூஜைகள் இடம்பெற்று தீபாராதனை காட்டப்பட்டு தற்பொழுது அங்கே வெள்ளிவேல் பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெறப் போகின்றது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அபிஷேகங்களை நிறைவு செய்து அங்கே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே மூலாலயத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிவேல் பெருமானுக்கு அர்ச்சனைகள் இடம்பெற்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. சண்முக அர்ச்சனை அங்கே சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அதை முடிய அங்கே அவருக்குரிய தீபாராதனைகள் பஞ்சாலாத்திகள் 5 பஞ்சாலாத்திகள் அங்கே அழகாக காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் அற்புதமான காட்சியை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அங்கே மற்ற சுவாமிகளுக்கும் எல்லாம் பூஜைகளை நிறைவு செய்து சுவாமி வலம் வருவதற்காக உள்வீதியை வலம் வருவாக தற்பொழுது அங்கே எழுந்தெழி வரக்கூடிய அந்த காட்சி முதலாவதாக விநாயக பெருமான் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீர்கள். அதனைத் தொடர்ந்து அங்கே ஆறுமுக சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தேரிலே வரக்கூடியவர் விநாயக பெருமான், ஆறுமுக சுவாமி, வேல் பெருமான் என 3 பேரும் வருவார்கள். அங்கே ஆறுமுக பெருமானுக்குரிய பூஜைகள் இடம்பெற்று அவர் அந்த இடத்திலே இருந்து தற்பொழுது இங்கே ஆலயத்தினுடைய உள்வீதியை வலம் வருவதற்காக எழுந்தெழி வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்கள். வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுக சுவாமியார் இங்கே அற்புதமாக எழுந்தெழி இருக்க ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்கள். அருகிலே பார்க்கக்கூடியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சி. அதனைத் தொடர்ந்து 3ஆவதாக வேல் பெருமான், வள்ளிவேல் பெருமான் அங்கே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். சன்னதி பெருமான் மூன்று சுவாமிகளும் அங்கே எழுந்தருளி வந்து தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பர போகிறார்கள். உள்வீதியை விளம் வந்து அதன் பிறகு அங்கே தேரிலே ஆரோகணித்து விளம்பரக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது அங்கே உள்வீதி விளம் வந்து கொண்டிருக்கிற அழகான காட்சி.
உள்வீதி வலம் வரும் பொழுது நீங்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடியதான் வேல் பெருமான் அங்கே வள்ளியம்மனுடைய சன்னிதானத்துக்கு சென்று வருவார். அப்படியாக தற்பொழுது இங்கே மூவரன் நின்று அங்கே வேல் பெருமான் சன்னிதானத்துக்குள்ளே செல்கின்றார், வள்ளியம்மனுடைய சன்னிதானத்துக்கு. இங்கே உள்வீதி பகுதியில் கூட பார்க்கலாம் நிறைந்த அடியர்கள் வந்து புரதட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் உள்வீதி பகுதி தற்பொழுது இங்கே வழியாலை நிறைவு செய்து வழியாலை வரப்போகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் அங்கே வேல் பெருமான் வந்து வள்ளியம்மனுடைய சன்னிதானத்துக்கு சென்று அங்கே பூஜை வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது மூவருமாக அழகாக விநாயக பெருமான், வேல் பெருமான், ஆறுமுக சுவாமி என மூவரும் அழகாக அற்புதமாக அங்கே பூக்கள் தூவ அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தேரில் ஏறக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேர்மடைக்கு சுவாமிகள் ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் லட்சக்கணக்கான மக்கள் ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் இந்த தேருக்கு முன்னால் அங்கே தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த முருகப்பெருமானுடைய வருகையை தேரிலே பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அழகாக வேல் பெருமான் மேலே ஏறி வருகின்றார் தேரிலே ஏறுவதற்காக. அதே மாதிரி அங்கே ஆறுமுக சுவாமியார் பின்னாலே இருக்கிறார். அங்கே விநாயக பெருமான் தன்னுடைய தேரிலே ஏறுவதற்காக முன்னாலே சென்று விட்டார். அப்படியாக இங்கே தேரில் ஏறக்கூடிய அந்த காட்சிகள் அற்புதமாக லட்சம் மக்கள் மத்தியில் இங்கே நீங்கள் ஆறுமுக சுவாமியார் தேரில் ஏறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைந்த மக்கள் மத்தியிலே, அதாவது கீழே வந்து பஜனைகள் எல்லாமே பாடிக்கொண்டிருக்கணும். இந்த இடத்துல இந்த தேருக்கு பின்னாலே இப்பவே பஜனைகள் பாட ஆரம்பித்து விட்டினா நிறைந்த மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அற்புதமான ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்கள். சன்னதியான் முற்றிலுமாக சன்னதியானில் அந்த நிலம் கூட தெரியாத அளவுக்கு மக்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சி ஆலயத்துக்கு முன்றல் பகுதியில் நிற்கிறோம். இப்பொழுது அங்கே தேருக்கு முன்னாலே தேரில் ஏறி இருக்கக்கூடிய சுவாமிக்கு வந்து தீபாராதனை காட்டக்கூடிய அந்த நாங்கள் காட்சியை வந்து இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே திரைச்சீலைகள் போடப்பட்டிருக்குன்னா அவை நீக்கி தற்பொழுது அங்கே தீபாராதனை காட்டப்பட்ட இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அடியாருக்கு நல்ல பெருமான், அவனர் குலம் கெடுத்த பெருமான், எனவே அடியார்கள் தங்களுடைய உடல்களில் மிக அவதாரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே விநாயகப் பெருமானுடைய விநாயகனே கோவிலையை வேறுவிட்ட வல்லான் விநாயகனே கண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணிமின் கணிந்து என்று அங்கே விநாயகப் பெருமான் பேரிலே யாருங்க அங்கே வெற்றிவேல் பெருமான் அங்கே அழகிய சாத்தப்படுகின்றன அடியோடு அடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடையநாயகமே
அங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருந்த வானிலை கருடன்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி எல்லாம் அற்புதங்கள் பல நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சன்னதிவேல் பெருமானிலே அங்கே தேரில் ஏற வரும் பொழுது நிறைந்த கருடன்கள் வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக அதே சமயம் அங்கே இப்பொழுது விநாயக பெருமானுடைய தேர் அங்கே முன்னாலே அசைந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இங்கே வேல் பெருமானுடைய தேர் அசைய போகின்றது. அதனைத் தொடர்ந்து பின்னாலே ஆறுமுக சுவாமியுடைய தேர் 3 தேர்கள் தற்பொழுது இங்கே விளம்பர போன்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே அந்த வடக்கயிற்றை பிடிப்பதற்காக அங்கே எத்தனை கைகள் பல்லாயிரம் கைகள் அந்த ஒரு கயிற்றை பிடிப்பதற்காக அலைமோதுகின்ற அந்த காட்சி தொடர்ந்து இந்த தேர்ப்பவன் இடம்பெறக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தங்கள் கைவரிசைகளை காட்டி விடுவார்கள். எனவே உங்களுடைய சேலையினுடைய முனி தலைப்பினாலே நீங்கள் உங்களுடைய தங்க ஆபரணங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த இடத்திலே நீங்கள் மெய்மறந்து இருக்கிறவர்களை திருடர்கள் பக்தர்கள் போல தங்கள் திருட்டு முயற்சியிலே அங்கே முடிச்சுமாரிகள் ஈடுபடக்கூடும். எனவே வடக்கயிறு பிடிக்கின்ற மங்கையர்களே ஆடவர்களே உங்களுடைய தங்க சன நெரிசலான இடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான திருவிழாவிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எனவே அவதானமாக செயல்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள். நிறைந்த பொழுதிலே தொண்டைமனாறு செல்வச்ச நபியானுடைய சித்திரத்தேர் புறப்பட்டிருக்கிறது. முருகனின் தரோகரா செல்வச்ச நபி கண்டவே திருமாலை அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். வந்தவரே எங்கள் குருநாதன், வந்தவரே எங்கள் குருநாதன், கருத்துகள் படைக்க வரார் எங்கள் குருநாதன்.